நம்ம மனசே நமக்கு இதெல்லாம் வராது, நாமளே முடிவு பண்ணி வச்சிரும். நாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நமக்கு விவரம் புரியாத காலத்துல எவனோ சொன்ன வார்த்தையை உண்மைன்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். சில பேருக்கு சைக்கிள் ஓட்ட வராது, சில பேர் தனியாக தூங்க மாட்டாங்க, தெரியுமா இல்லையா? சில பேர் தனியாகவே தூங்க மாட்டாங்க. ஜன்னல் வழியா ஒரு கை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடும். அப்படிமா பக்கத்தில் படுத்துருக்கோம் தான் நைட் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க போறானே தெரியாம அவனை துணைக்கி வச்சுட்டு தூங்குவாங்க. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஃபேனுக்கு நேராக கீழே படுக்காதவங்களா இருக்காங்க, தெரியுமா இல்லையா? கிறுக்குன்னு கீழே வந்து நறுக்குன்னு விழுந்துருச்சுன்னா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாலத்துக்கு கீழே நிற்க மாட்டாப்ல தம்பி, சிக்னல்லாம் இந்த எண்டுக்கு போகல. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த பாலை இடிஞ்சு விடுங்க, அவன் நம்பிக்கை. அவனெல்லாம் நம்பி இந்த நாடு நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். அப்படி பல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள்லாம் நமக்கு இருக்குது. நாமளே ஒத்துக்கிட்ட, நமக்கு இது முடியாதுன்னு நாமளே தீர்மானித்துக் கொண்ட, அதனால சில மோசமான முடிவுகளை லைஃப்ல நம்ம எடுக்கிறோம். இதை நம்மளால செய்யவே முடியாது, இந்த தொழிலை நடத்தவே முடியாது, இந்த உறவில் நம்மால் தொடரவே முடியாது, இந்த காதல் வளரவே வளராது, இந்த நட்பு தொடரவே தொடராது. அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமை தான். டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போ வரும்னு கேட்டா, ஒரு விஷயத்தை இது முடியாதுன்னு முடிவெடுத்துட்டு அணுகுனா வராது. இது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அணுகுனா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்க ஒண்ணு வேண்டாம், வீட்டுல ஒரு பொருள் தேடி காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தேடி பாருங்க, கிடைச்சு. இருக்குன்னு நினைச்சு தேர்றவனுக்கு கிடைக்கும். அது இங்க இல்லேன்னு முடிவு மட்டும் தேர்றவனுக்கு கண்ணு முன்னால இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரெல்லாம் எஃபர்ட்லாம் எடுத்துறீங்க சொல்லுங்களேன், சொல்லுவீங்க. மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறத தான் நிறைய சம்பாதிக்க ட்ரை பண்ணேன். ரைட்டு, சம்பாதிச்சாச்சு, மகிழ்ச்சி வந்திருக்கணுமா இல்லையா? முன்னை விட நல்லா சம்பாதிச்சவங்க நான் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றாரு யாராவது சொல்லுங்க. ஒண்ணு இருக்காது. முன்ன விட பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னா, ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப இதை விட பெருசா இருக்கணுமா இல்லையா? வீடு கட்டிவிட்டான், இப்ப அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, வீட்டு வாசல்ல கார் இல்ல, அதை கேட்பாங்கல்ல. அப்ப மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது எது சம்பந்தப்படுதுன்னா, அகம் சம்பந்தப்படுது, புறம் சம்பந்தப்படுறது கிடையாது. குழந்தைங்களை கவனிச்சிருக்கீங்களா? எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க, அவனுங்க பாட்டு ஜாலியா இருக்கும். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன், ஒரு 5000-6000 பேர் கிரௌடு பயங்கரமா பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் அப்படி உட்கார்ந்துருக்கு. 2 குழந்தைங்க மட்டும் இந்த முன்னால உட்காந்து இலையெல்லாம் எடுத்து வச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ணி அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபிநாத்தையும் தெரியல, ஸ்கூல் ஃபங்க்ஷனையும் தெரியல, வந்திருக்கவனையும் தெரியல, எல்இடியும் தெரியல. அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேசம், இந்த மேல அந்த கேமராமேன் சுட்டு பறக்க விட்டு இருந்தாங்களே, அதை எப்படியா பிடிச்சி போகணும். அவங்களுக்கு அவ்வளவு மட்டும்தான். வாழ்க்கை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? எவனை பத்தியும் கவலைப்படாம, அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காம, நமக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமா செஞ்சுட்டு போறதுல கூடிய ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு நமக்கு 1008 சிக்கல்கள் இருக்கீங்க. ஏன்னா அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன நினைப்பான். நாம உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்லாதனால எவனா சந்தோஷம் இருந்தாலும் காண்டாய். அது பாத்தீங்களா இல்லையா? இந்த வயசு பசங்க கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம ஆன்டி சங்கிள்ஸ்லாம் இவ்வளவு கோவம் வரும்? இங்க ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க காலையில வந்து உட்காந்துட்டு என்னத்து தின்னுட்டு பெப்பன்னு சிரிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டு கட்டுன்னு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இந்த காலத்து பசங்களாம் பாருங்க சிரிக்க. உனக்கு எரிச்ச நம்மளால இப்படி சிரிக்க முடியலங்கிற ஆத்திரம், நம்ம சந்தோஷமா இல்லைங்கிற கோபம். மனுஷனுக்கு எல்லாமே உள்ளே இருந்தா வெளியே. நான் சந்தோஷமா இல்லைனா இன்னொருத்தன சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிக்காது. அடுத்தவெல்லாம் கோவப்படுறான் மேலன்னு சொல்ற எல்லாரும் கோவக்காரனா தான் இருக்கான். தனக்கு தன்மேல அவனுக்கு பெரும் கோபம் இருக்கு. இதை விட பெட்டரா என்னால வாழ முடியும், அப்படி வாழலைங்கிற கோபம், நான் சில விஷயத்த சரியா செய்யலைங்கிற கோபம், நான் சில இடத்த மிஸ் பண்ணிட்டேங்கிற கோபம். அதனால அந்த கோபத்தை தன் மீது காட்டிக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கையும் துணிச்சல் வராதனால எவெல்லாம் இழிச்சா பையில அவனை பார்த்தா காட்டுறது. அதுவும் காரியக்கார கோபம்னா பெருங்கோபம், தெரியுமா இல்லையா? அது நிறைய புச்சாலிகளா இருக்காங்க, கரெக்டா தான் கோபப்படுவாங்க. பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணி இழிச்சவன் எவனா சைக்கிள்ல போனா நரம்பு மாதிரி இருக்கவனை நிறுத்தி ஏடா கொடுக்க வந்த அப்படிங்கிறது. யாரோ ஒரு ஆள் பாவா 8000 ரூபாய்க்கு சம்பளம் பார்க்கறப்ப அங்கேருந்து போன் பண்ணி கடன் வேணுமான்னு கேட்டா, யாரை கேட்டு எனக்கு நீ போன் பண்ண, என் கெப்பாசிட்டி யாருன்னு தெரியுமா, உனக்கு யார் ஏன் நம்பர் கொடுத்தா, ஏங்க டேட்டா பேஸ்ல உங்க நம்பர் இருந்துச்சு வேணும்னா வாங்கிக்கங்க. அது எப்படி வேணும்? சரி சார் காலை கட் பண்ணுங்க. அப்பலாம் முடியாது, நீ யாரை கேட்டு போன் பண்ண, ஏன்னா எனக்கு இப்போ வயிற்றுல ஆத்திரத்தை கொட்டணும், பொண்டாட்டியில கொட்டினா பொழந்துரும். அப்ப யார்கிட்டயாவது சொல்லணும். உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆத்திரமும் கோபமும் வன்மமும் இருந்து கொண்டே இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்க நம்ம பிரயத்தனப்படுவதே கிடையாது. We are not enjoying the life. வாழ்க்கை சுமத்தல் என்ற வார்த்தை இன்னமும் எப்போது இருந்துட்டே இருக்கே. ஏன் வாழ்க்கை எல்லாரும் சுமக்கிறீங்க தானே? இந்த அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அடுத்தவர்கள் திறமை மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாழ்க்கையை சுமந்துதான் ஆகணும். மனைவி வீட்டை பார்த்துக் கொள்ளுவாள், அவள் பினான்ஸை பார்த்துப்பா, அவள் கெரியரை பார்த்துப்பா. இவ்வளவு பெரிய இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க பணிச்சுமை குறைஞ்சிரும். நீங்க வாழ்க்கையை சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. உங்களுக்கு அதை கொடுப்பதில் இருப்பதில் பயம் என்னன்னா, அதிகாரம் கைமாறி விடுவோமோ இந்த கவலை இல்லையா? அதே மாதிரி சில வீட்டுல பெண்கள் பிடிச்சு வச்சுப்பாங்க, எல்லாம் அவங்க கையில இந்த 100 ரூபா விடு, 50 ரூபா விடு, வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். ஃபுல் பிடிமானமும் என் கையில இருந்தா மட்டும்தான் இந்த குடும்பத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். அந்த செலவு பண்ணி போடுவான். ஒருவர் செலவு செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் அவரிடம் பேசி புரிய வைத்து செலவை குறைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்றதுதான் நிரந்தரமா இருக்குமே ஒழிய, பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி தினமும் அளந்துகிட்டே இருந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுனால ஒரு குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியாது. தினமும் அதுக்கு ஒரு சண்டை வரத்தான் செய்யும். ரைட் தானே? எது ஈஸியோ அதை செய்யாதீங்க, எது சரியோ அதை செய். எது ஈஸியோ அதை செய்வதுதான் நமக்கு வசதியா. அப்ப இந்த அதிகார கைப்பற்றல் வழியா என்ன நடக்குது? மற்றவர்கள் திறமையற்றவர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறப்ப நான் வாழ்வது குறைஞ்சு போகுது. அதனால லைஃப் ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ண பாருங்க. அப்ப நீங்கள் வாழலாம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆணை எடுத்துக்கங்களேன், பாவம் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் பேசணுமா இல்லையா? அவன் பாட்டுக்கு இருப்பான். வீட்டுல அவங்க அம்மா கட்டன் ரைட்டா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். தோசை ஊத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்,
இப்போ சோறு பொங்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாத்ரூம்ல கரெக்டாக எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சுட்டு அவன் துணி அவன் துவச்சுக்குவான், ஹெல்மெட் அவனே எடுத்துக்குவான், வண்டிக்கு கரெக்டாக பெட்ரோல் போட்டுருவான், ஞாயிற்றுக்கிழமைனா வண்டி துடைப்பான், கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பான், வீட்டு வேலைகள் பேனை சுத்தம் பண்ணுறது, டிவி சுத்தம் பண்ணுறது, போக்குவரத்து வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் கிடச்சா அவன் கரெக்டாக செய்வான். எல்லா வேலையும் பார்த்து ரெடி பண்ணி பக்கா வச்சுப்பான். கல்யாணம் முடிஞ்சவனையும் இந்த படம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன உண்டு அம்புட்டு செஞ்சு கொடுக்குறது. சூடாக இட்லி, எப்போ இட்லி வச்சாலும் எப்படி வச்சாலும் சாப்பிட்ற ஒருத்தன்ட்ட சூடாக சாப்பிடுங்க அப்படின்னு சூடாக இட்லி செஞ்சு கொடுக்குது. தோசை சூடாக ஊற்றுங்க, கல்லுலேருந்து எடுத்து வாயில் வைக்கிறது, இந்தா சாப்பிடு, அப்போ தான் நல்லா சூடாக தோசையும் உலாம் அப்படியும் சாப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி விடுறேன். ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, மேட்சிங் சட்டை பேண்ட் எடுத்து கொடுப்பது என்ன, எல்லாம் தலை சீவி விடுவது என்ன, வாசலில் டாட்டா காட்டுறது என்ன, முடிஞ்சாலும் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவது என்ன, அப்படியே லேசாக பழக பழக அவன் வாடு தனியாயிரும். அவனுக்கு ஒன்றுமே புரியப்படாது. எல்லாத்தையும் அவங்க எடுத்து 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 அந்த ஒய்ஃப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாது, சாவி கொத்து எங்கே இருக்குன்னு தெரியாது, வண்டி எங்கே நிறுத்தணும்னு தெரியாது, ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, சாம்பார் எங்கே இருக்குது, இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச பையன் தான். இதெல்லாம் தெரியாது. கட் பண்ணோம்னா ஒரு 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவனையும் ஏன்பா இட்லின்னு ஹாட் பேக்கில் இருக்கு சாப்பிடுங்க, பாப்பா அழுகு. ஏமா அந்த ஹெல்மெட் எங்கே வச்சுன்னு தெரியல, எங்க வச்ச இடத்துல தாங்க இருக்கும். என்னங்க உங்க அம்மா வளர்த்துருக்காங்க, உங்களை ஹெல்மெட் எங்கே வச்சுக்கன்னு தெரியாதா? எங்க அம்மா என்னை கரெக்டாக தான் வளர்த்துச்சு. நடுவில் நீ தான் புகுந்து ஹெல்மெட்டை தூக்கி நீ இங்கே வச்சு நானே தடவை எடுத்தாலே மாட்டி விட்டு கிளிப்பு போட்டு விட்டேன். ஏப்ப அந்த கான்ஃபரன்ஸுக்கு போறேன், ப்ளூ கலர் பேண்ட் போட்டுருக்கேன், வெள்ளை சட்டை போட்டுக்கா, ப்ளூ பேண்ட் போட்டு, ஏங்க என்ன பேண்ட் சட்டை போடுறது கூடவா தெரியாது, பாப்பா அழுகுதுங்க. நைட்டு 12 மணிக்கு திடீர்னு வந்துட்டு, ஏப்பா தோசை கிசை ஊற்றி தரியா? ஆனதாச்சு, 2 இட்லி இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு படுங்க, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது. இவனுக்கு அழுக தனியா ஒரு ஆம்பளை வெளியில சொல்ல முடியாது, வெக்கமா இருக்குமா இல்லையா? என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கலாம், என்னை பாத்துக்க மாட்டேங்க ஒரு ஆம்பளை சொல்ல முடியுமா என்ன? நம்ம ஆளுங்கெல்லாம் பிள்ளைய கிள்ளி தான் கொஞ்சம் வாங்கி கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? கடுப்பு, என் இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு வெறிலாம் கிள்ளி பாசமா கொஞ்சம் மாதிரி நல்லா நான் கிள்ளி கொஞ்சம் வாங்க. அப்படி இப்போ எல்லாம் போனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்ப பழக ஆரம்பிப்பான். ஓகே நம்ம வேலையெல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும் போல் இருக்கு. 2வது பாப்பாலாம் வந்த பிறகு சுத்தமா பாப்பா பண்ண, அதுல வேற பாப்பா மேல கையை தூக்கி போட்டுட்டீங்க, காலை தூக்கி போட்டீங்க, எட்டி உதச்சு தலையில தள்ளிடுவாங்க. கட்டிலும் போச்சு, ஒரு போர்வை வச்சு தலைவர் இருக்காங்க, அதிலே படுத்த அப்புறம் வேற மாதிரி பழகிடுவான். அவனை இட்லி ஊற்றுப்பான், அவனே ஹெல்மெட்டை கரெக்டாக எடுத்துப்பான், வழக்கம் போல சம்மந்தம் இல்லாமல் மாதிரி மேட்சிங் இல்லாமல் கருப்பு பேண்ட்டும் ப்ளூ கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் புக் எக்ஸிபிஷன்லாம் வந்து பேசுவான். அப்பெல்லாம் வந்து பழகிடுவான். மறுபடியும் பழகிட்டு எல்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவான் வேற மாதிரி. ஓகே இவ்வளோதான் லைஃப். நமக்கு பிள்ளைகளுக்காக உழைப்பது, குடும்பத்தை பார்த்துக் கொள்வது, கஷ்டப்படுவது, நல்லது கெட்டதுக்கு போகிறது வாரது, எல்லாருக்கும் அன்போடு பழகுவதும் செட்டில் ஆகிட்டு காலையில் இருந்துச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரையில விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு குளிச்சு கிழிச்சு கிளம்பி பைக்கை எடுத்து ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வச்சதை சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி கரெக்டாக எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஒரு பொருள் மிஸ் ஆகாமல் வந்து 5:30 மணிக்கு வீட்டு வந்து ஷூ சாக்ஸை கழட்டி வச்சுட்டு சாக்ஸ் அப்பவே துவச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு கூடையில் போட்டுட்டு அழகாக 6 மணிக்கு திரும்ப குளிச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு டிவி முன்னால் உட்காந்து 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு 7:30 மணிக்கு நியூஸ் பார்த்துட்டு 8 மணிக்கு வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படுத்துவான். இது ஒரு 10 வருஷம் பழகிடுவான். எல்லாம் முடிச்சு இந்த 2 பிள்ளைங்க நல்லா வளர்ந்து காலேஜுக்கெல்லாம் போய் அதுன்னு ஒரு கட்டத்துக்கு போயிடும். ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு படிக்க போயிடும், ஒருத்தன் பக்கத்து ஊருக்கு படிக்க போயிடுவான். எல்லாம் வேணா இருந்தாலும் 50 வயசுல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாப்ல. அப்போதான் இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஞாபகம், அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி உங்க மாமாவை பார்த்தாலே பாவமா இருக்கு, பிள்ளைய நான் அதுகளை பார்க்குறேனே அவரை விட்டுட்டேன்,